குடிச்சிட்டு படி. இவ ஜுரம் இருக்கான்னு பார்ப்போம். நீ 3 வாரமா இருமிட்டு இருக்கிற. அம்மா ரத்தம். என்ன பி ரத்தமா இருக்கு? வா 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 ஹாஸ்பிடல் போவோம் வா. அம்மா உட்காருங்க. பேர் என்னம்மா? என்னம்மா பண்ணுது? இருமிக்கிட்டே இருக்கிற டாக்டர். அது 3 வாரமா வேற இருமல் இருக்கு. நைட்டு வேற ஜுரம் வேற வருது. நல்லா சாப்பிட மாட்டேங்கிறா. ஆளு நல்லா இழைச்சிட்டாளா. நேத்து கூட இருமும் போது ரத்தமா வந்துருச்சு. பிளட் வருது. சரி, நான் எக்ஸ்ரே டெஸ்ட்டும் ஸ்பூட்டும் லிஸ்ட்டும் எழுதிட்டு வரேன். நீ எடுத்துட்டு வாங்க. சரி டாக்டர். ரொம்ப செலவாகும். இல்லை, நம்ம கவர்மெண்ட்ல எடுத்துடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துடலாம். நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சாமா? குழந்தைக்கு வந்து டிவி இருக்குமா? டிவி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாட்ஸ் ப்ரோக்ராம் எடுத்தால் க்யூர் ஆகிடும். இது வந்து ஒரு நேரடி குறுகிய கால சிகிச்சை தான். ஆமாம், உங்கள் பக்கத்தில் சுகாதார நல பணியாளர் இருக்காங்க. சரி, நான் டேப்லெட் எழுதி தரேன். அவங்களோட மேற்பார்வையில் தான் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் கொடுக்கக்கூடாது. சரியாம்மா? நான் எழுதி தரேன். நீங்கள் அதை 2 months கண்டினியூ பண்ணிவிட்டு அதை வந்து பாருங்கள். ரிஃபாம்பிசின், ஈத்தம்பூட்டால், பைராசினமைட், ஐசோனியாசிட். இன்னும் 2 மெடிசன் வந்து 4 மாதத்துக்கு எழுதி தரேன். அதையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. திரும்பி 4 மாதம் கழிச்சு இதை பார்க்க வரும்போது செஸ்ட் எஸ்ரேவும் ஸ்பூட்டம் டெஸ்ட் கொடுக்குறது. வாங்கம்மா, உட்காருங்க. நீங்கள் சொன்ன டெஸ்ட்லாம் எடுத்து இன்னும் க்யூர் ஆன மாதிரியே தெரியலையுமா? அந்த சிம்டம்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அதான் எம்டிஆர் ரெசிஸ்டன்ஸ் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி டாட்ஸ் ப்ரோக்ராமில் உள்ள 3 மாதம் மாத்திரையும் கொடுத்து பார்ப்போம். நான் எழுதி தரேன். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. ஐசோனியாசிட், இன்னும் இருமல் நிற்கவே எல்லா சிம்டம்ஸும் கம்மி ஆகிட்டே இப்படியே தான் இருக்கு. கூட தான் இருக்கிறது. பிளட் லாஸ் ஆகிட்டே எப்படி தான் இருக்கிறது. இருமும் கூட வருது. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்த வரைக்கும் பார்த்தா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன டேப்லெட் கொடுத்தோம் ஒன்றும் க்யூர் பண்ண முடியாது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. Dear President, as a doctor I am writing this letter with utmost pain in my heart. Tuberculosis is an infectious disease which affects the lungs and also organs in the central nervous system. This disease causes 2 deaths for every 3 minutes in our country. Like our country, in many developing countries, TB is a major cause of illness because nowadays it is one of the neglected diseases. Poverty-stricken people are at a higher risk comparing to others. The existing TB treatment under the DARTS program is too long and also risk-prone, and the inadequate administration of existing treatment has resulted in an emergence of multiple drug-resistant, extremely drug-resistant, and totally drug-resistant TB. So, as a doctor and a citizen of our country, I request you to initiate under the open source drug discovery program for discovering new drugs to cure TB and to make a TB-free nation for our citizens.